லாஸ்ட் வீடியோவில் நம்ம கார்டனை பார்த்துருப்போம். நிறைய செடி கொடிகளை மண்டி கிடந்தது. ஸோ அதை நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக 8 days ஆகிடுச்சு. ஸோ 8 days கழித்து இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து அந்த மண்ணை கொத்தி விட்ருக்கோம். ஸோ ஏன்னா கொத்தி விட்டால் தான் இருக்கிற அந்த களைகளோட வேர்கள் கொஞ்சம் காயும். அது கொத்தி ஒரு 1 or 2 days வந்து காய விட்டுறணும். காய விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொத்தி விட்ருக்கோம். நம்ம அந்த மண்ணும் கொஞ்சம் உலர்த்தன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக இதை நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இதை கொத்தி விட்டதுக்கப்புறம் நம்ம உரங்கள் போடணும். அதாவது அடி உரம்னு சொல்லுவாங்க, அது போடணும். நம்ம அதுக்கு நம்ம வந்து அடி உரமாக என்ன போடுறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த மரத்து இலைகளை நம்ம போடுறோம். ஏன்னா மரத்தோட இலைகளை வந்து உதிர்ந்து இருக்கிறத வேஸ்ட்டை நம்ம வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இப்போ இந்த கார்டனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வாய்க்கால் எடுத்து பார் கட்டணும். ஸோ இப்போதைக்கு 1 or 2 days வந்து நம்ம இதை வந்து மண்ணை கொத்தி விட்டு அப்படியே உலர விட்டோம் அப்படின்னா, அந்த புற்களோட வேரும் காஞ்சிரும். அந்த செடி கொடிகளோட வேரும் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்கள் நம்ம ரெடி பண்ண முடியும். நல்லா இந்த வேர்கள் காஞ்சால் தான் அடுத்த டைம் களைகள் வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஒரே டைமில் இந்த களைகளை ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 3 term வந்து நம்ம இதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேர்ம் நாம் எவ்வளோ ஓரளவுக்கு குறைஞ்சிரும். அந்த களைகள் எவ்வளோ பண்ணணுமோ அந்தளவுக்கு அடுத்த டைம் வந்து களைகள் பெருசாக வளர்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ரெடி பண்ணிட்டோன்னா 1 or 2 டேர்ம்லேயே வந்து நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த களைகள் தான் இங்கே ப்ராப்ளமே. ஸோ அந்த களைகளை எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம், வரவிடாமல் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ நம்ம பயிரிடக்கூடிய பயிர்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்ல எனர்ஜியோடு வந்துடும். ஸோ களைகள் இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, நமக்கு செடிகளுக்கு கொடுக்குற உரங்கள் வந்து களைகள் எடுத்துக்கும். ஸோ அந்த களைகளை நம்ம தவிர்த்தரணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு களைகள் இல்லாமல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு களைகள் இல்லாமல் பண்ணணும். களைகள் இருந்தாலே நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ களைகளை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம எந்தெந்த வகையில் குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சிக்கணும். ஸோ களைகள் வந்து நம்ம ரெடி பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த நம்ம பயிரிடுறது வந்து கிளியராக கரெக்டாக வரும். ஏன்னா உரமிடுதல்ங்கிற விஷயம் வந்து நம்ம செடிக்கு தான் பயன்படுத்துவோம். ஸோ செடி கூட களைகள் இருக்கிறதுனால அந்த களைகள் அந்த உரங்களை ஈஸியாக பயன்படுத்திடும். ஸோ அதனால் நம்ம வந்து களைகளை வந்து முற்றிலுமாக இல்லாத அளவுக்கு பண்ணிடணும். நம்ம கார்டனுக்குள்ளே மட்டும் களைகள் இல்லாமல் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம கார்டனை சுற்றியும் ஒரு 4 அடி 5 அடிக்கு எந்த களைகளும் மண்டாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம செடிகள் வச்சதுக்கப்புறம் செடிகள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பக்கத்தில் அவுட்டரில் இருக்கிற களைகள்லேருந்து பூச்சிகள் உள்ளே வந்துடும். ஸோ அதனால் நம்ம வளைச்சும் களைகள் இல்லாத அளவுக்கு, கார்டனை வளைச்சும் களைகள் இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டு போடும்போது ஓரளவுக்கு நல்லதாக இருந்தது. இப்போது வந்து ஒரு 7 years பக்கம் ஆகிடுச்சு இந்த செட்டு நம்ம போட்டு. இடையில நம்ம பயிரிட்டு இது பண்ணிகிட்ருந்ததுனால அப்படியே எல்லாமே கொஞ்சம் நாளடைவில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலே வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நெட்டை ரெடி பண்ணோம் அப்படின்னா உள்ள பூச்சிகள் வராமல் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 80% பூச்சிகளை அவாய்ட் பண்ணலாம் நெட்டெல்லாம் ரெடி பண்ணால். அவ்வளோதானே தவிர ஒரு 20% கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் சின்ன இதில் வந்து கேப்பில் வந்துடும். ஸோ அதை வந்து முற்றிலுமாக நம்ம தவிர்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒரு 20% என்ன தான் நம்ம சேஃபாக செக்யூர்டாக இருந்தாலும் ஒரு 20% பூச்சிகளுக்குள்ளே வரதான் செய்யும். ஸோ 80%க்காக மட்டும்தான் இதை நம்ம பண்ண முடியும். பார்க்கும்போது எல்லாம் ஈஸியாக பண்ணிட்ட மாதிரி இருக்கும். நம்ம களைகளை அகற்றுறதுக்கே 8 days ஆகிடுச்சு. அதாவது 1 week + 1 day எக்ஸ்ட்ராவாக ஆகிருக்கு. ஸோ இது சின்ன இடம் மாதிரி தான் தெரியுது. பட் இதில் இருக்க களைகளை நம்ம ரெடி பண்ணுறதுக்கே நமக்கு 1 week ஆகிடுச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர் எப்போவுமே வந்து பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை இறங்கி நின்று அந்த விஷயத்தில் ஈடுபட்டு அந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்தி நம்ம எல்லாத்தையும் பராமரிக்கிறங்கிற போது தான் தெரியும் அதில் எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸை தாண்டி தான் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் எல்லாருமே இந்த சக்ஸஸை கொண்டு வர்றாங்க. ஈஸியெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம்.